குண்டடம் வார சந்தை இந்த வாரம் நிலவரம் வாங்க. நிலவரம் சிந்து கன்றுகள் அதிக அளவில் இந்த வாரம் வந்திருக்காங்க. நாட்டு மாடுகள் நமக்கு தெரிஞ்சு ஒரு மூன்று மாடுகள் வெளியில் பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனை மாடுகள் வரப்போகுது அப்படின்னு தெரியல. வர வர அப்படியே வாங்கி கட்டிகிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பாருங்க மதுரையிலிருந்து வந்து ஏன்னா வாங்கிட்டு போறீங்க இல்லையா? வாங்கிட்டு போறீங்க. தலைவரா தன்னுடைய கஷ்டத்துக்காக வரேன். என்ன படிச்சுட்டு இருக்கேன்? என்ன படிச்சுட்டு இருக்கேன்? பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர். தமிழ் எடுத்திருக்கேன். தமிழ் மேல அவ்வளோ ஆர்வமா? என்ன ஆர்வம் தான். மதுரை பையன். பேரு சச்சின். நீ எத்தனை வாரமா சந்தைக்கு வந்துட்டு இருக்க? நான் 3 வருஷம் வரேன். 3 வருஷமா? அடே சாமி. எத்தனாவதுல இருந்தப்ப? 11th இருந்து. ஓகே. இந்த அண்ணா கூட தான் வருவீங்களா? அவர் எங்க ஓனர். ஓகே ஓகே. இங்க பாருங்க மதுரையில இருந்து பசங்கள்லாம் வந்து சனிக்காவும் இப்போ லீவா எப்படிம்மா? நீங்க லீவ் போட்டு வருவீங்க? லீவு தான். லீவ் அன்னைக்கு அப்படிங்கிறதுனால வந்துடுவீங்க. இது ஒரு சந்தை தானே? வேற சந்தைக்கெல்லாம் போவீங்க? எல்லா சந்தைக்கும் போவீங்க. எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க? மணப்பாறை, தேவகோட்டை, பரமக்குடி. அதெல்லாம் நார்மல் லீவ் இல்லாத நாள்லாம் வரும்ல? ஆமாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? எப்பயாச்சும் லீவ் பண்ணுவோம். கேப் கிடைக்கிறப்ப மட்டும் போய்க்கிறது. பாருங்க படிக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டின் மீது கொண்ட ஆர்வத்தினால அப்படியே வர்றாங்க. இது சிந்து மாடு மட்டும்தானா இல்லை நாட்டு மாடு? இந்த மாதிரி நாட்டு மாடு தான். எங்க மதுரை சைடு கூட நாட்டு மாடு தான். இங்கே சிந்து மாடு வேணும்னா இங்கே குண்டடம் சந்தைக்கு வந்துருவீங்க. ஆமாம். ஓகே. இங்கே பாருங்க இந்த சிந்து மாடுகளுக்காக மட்டும் இங்கே குண்டடம் சந்தைக்கு வர்றாங்க. மற்றபடி எல்லாம் நாட்டு மாடுகள் தான் வாங்குறாங்க. இது என்ன யூசேஜுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கு? கறிக்கு. ஓகே ஓகே. கன்று எல்லாமே வா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்லேருந்து வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. 64 TN 64 பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருந்து வாங்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. பெரும்பாலும் கன்று எல்லாமே கறிக்கு தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க போல. மாடுகளை எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு எப்படின்னா கடாரியா காலக்கண்ணா? காலக்கண்ணு. இன்னைக்கு இந்த வாரம் 2 தான் கொண்டு வந்திருக்கீங்களா? எப்படிங்களா? 4 கூட 2 கொடுத்தாச்சு. 2 கொடுத்தாச்சு. எல்லாம் நேரமே சேல் பண்ணி. ஓகே ஓகே. இது என்ன ரேட்டுங்கண்ணா சொல்லுங்க? 65. 2 ஜோடியா? ஓகே. 2 ஜோடியா 65 ரூபா சொல்கிறாங்க. இது வேணுங்கிறவங்க. ஆனால் இது வேணும் அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 99 429 429 63 740. நம்ம பேருங்கண்ணா? பாலு. எங்கேருங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? வேங்கிப்பாளையம். ஓகே. வேங்கிப்பாளையத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க 2 காளை கன்றுகள். தனித்தனியாக கேட்டாலும் கொடுப்பீங்களா? தனியாக என்ன ரேட்டுங்க சொல்கிறீங்க? 35. தனித்தனியாக வாங்கினீங்கன்னா 35. ஜோடியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபா கம்மியாகும். அதனால் பார்த்துக்கோங்க. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு மாடுகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த செவலை மாடு இந்த அண்ணா கொண்டு வந்திருக்காங்க.
நான் அது ஈத்து எத்தனை நீத்துனா ஈத்து தெரியும் நல்லா தெரியாது. நீங்கள் எங்கே வாங்கினீங்க மாடு? லோக்கலில் தான் வாங்கியிருக்கு. இது என்ன விலை சொல்கிறீங்க? வேறு 51 ரூபா சொல்லுவோம். 51 ரூபா. இப்போ சென்னைங்களா இல்லை கண்ணு போட்டுருச்சு? அதெல்லாம் நாங்கள் இதுக்குன்னா பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? வாங்கும்போது அதெல்லாம் கேட்டு வாங்க மாட்டீங்களா? பாருங்க, ஒரு செவலை நல்லா ஜம்முன்னு தான் இருக்குது. ஈத்து என்ன இதுன்ட்டு எதுவுமே அவருக்கு தெரியல. இந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால் நான் நம்பர் வாங்கல. ஆனால் வார வாரம் மாடு கொண்டு வந்துடுறாங்க குண்டடம் நாட்டு மாட்டு குண்டடம் மாட்டு சந்தைக்கு. செவலை நம்மளுதாங்கண்ணா. நம்மளுதான். எங்க இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? சின்ன தாராபுரம். என்ன ரேட்டு சொல்றீங்க? 45 ரூபா. 45 ரூபா. ஈத்தெல்லாம் தெரியுங்களா? ரெண்டா நீத்து. இப்போ சென்னைங்களா எப்படிங்களா? 4 மாதம் 4 மாதம் சென்னையுடைய ஒரு நாட்டு மாடு. இது என்ன விலைங்கண்ணா சொன்னீங்க? 45. ரொம்ப விலை கம்மியான மாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க அண்ணா அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. 995223239594. நம்ம பேருங்கண்ணா? மகேந்திரன். வாரம் கொண்டு வருவீங்களா மாடு? வியாபாரி தான் நீங்கள். வேறு மாடுகள் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இந்த மாடு ஒரு வேளை இங்கே குண்டடம் சந்தையில் வித்துருச்சுனாலும் வேறு மாடுகள் வேணும்னாலும் அண்ணனை தொடர்பு கொள்ளலாம். நான் நாட்டு மாடு மட்டுமானா சிந்து மாடு கொண்டு வருவீங்களா? எல்லாமே எல்லா மாடுகளுமே கொண்டு வர்றாங்க. வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அழகிய ஒரு செவலை மாடு. நாலு மாச சனை. குண்டடம் நாட்டு மாட்டு சந்தைக்கு 2 நாட்டு மாட்டு கன்றுகள் கொண்டு வந்திருக்காங்க இந்த அண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? உடுமலைப்பேட்டைக்கு அம்மா வீட்டு. நீங்கள் வியாபாரியாங்கண்ணா? வாரம் மாடு கொண்டு வந்துருவீங்க. ஓகேங்கண்ணா. இந்த 2 கன்று எப்படிங்கண்ணா விலை என்ன சொல்கிறீங்க? 235 ரூபா சொல்லுங்கள். 2 சொல்கிறீங்க. 2 சேர்ந்து ஜோடியாகவே 35 தான். இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? அது 1 7 மாதம் 1 8 மாதம். 1 7 மாதம் 1 8 மாதம். இது பிள்ளைங்களா? அது இது பிள்ளை. ஓ, இது பிள்ளை. இது எப்படி சந்தன பிள்ளைங்கண்ணா? எப்படிங்க? சந்தன பிள்ளை. இது மயில. இது சந்தன பிள்ளை, இது மயில. இதில் 2மே கடாரிங்களா எப்படிங்கண்ணா? 2மே காலக்கண்ணு. 2 சேர்ந்து ஜோடியாக 35 ரூபா சொல்கிறீங்க. இது வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேர், ஃபோன் நம்பர். சின்னத்துறைங்க. ஆமாம். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? அம்மாவட்டி. உடுமலைப்பேட்டைக்கு அம்மாவட்டி. உடுமலைப்பேட்டை பக்கம் அம்மாப்பட்டி. ஓகே. அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 72 00 00 69 65 96. இதுதான் சின்னத்துறை அண்ணாவுடைய கான்டாக்ட் நம்பர். காங்கேயம் பிரீட். இதுதான் நாட்டு மாடு. 2 நாட்டு கன்றுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இது அநேகமாக இங்கே சேல்ஸ் ஆனாலும் 1000. வேறு மாடுகள் வேணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இது எத்தனை மாதத்து காலைங்கண்ணா? அது 11 மாதம். வாரம் கொண்டு வந்துருவீங்களா மாடு? மாட்டு தோட்டத்துக்காரரு இந்த அண்ணா. இது வேணும் அப்படின்னா அண்ணா, இது வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 63 79 41 41 93 34. நம்ம பேருங்கண்ணா? கோவிந்தராஜ். எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்து? பெரப்பம்பட்டிக்கு பக்கத்தில். ஓகே. பெரப்பம்பட்டிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அழகிய எத்தனை மாதத்து மாடுங்கண்ணா சொன்னீங்க? 11 மாதத்து செவலக்காலை தானுங்கண்ணா? அது செவலக்காலை. இது வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குண்டடம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டு காளை. குண்டடம் நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செவலை, ஒரு மயிலா. இது எப்படிங்கண்ணா? அது காலக்கண்ணுங்களா இல்லை காலக்கண்ணு? 2மே காலக்கண்ணு. எத்தனை மாதத்து காலைங்கண்ணா? 2 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்த காளைகள் 2 ஜோடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் காளைகள் 2 எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? குடிமங்கலம்ங்க. குடிமங்கலத்திலிருந்து 2 ஜோடி காளைகள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பேருங்கண்ணா?
என்னங்கண்ணா? தாமோதர சாமி. ஓகே, நம்ம வியாபாரியாங்கண்ணா எப்படிங்கண்ணா? வியாபாரி. வாரம் வாரம் கொண்டு வந்துடுவீங்க. ஓகேங்கண்ணா. இந்த மாடுகள் ரெண்டு ஜோடி என்ன ரேட்டுங்கண்ணா சொல்கிறீங்க? 85 ரூபா. இந்த ஜோடி காளைகள் ரெண்டு பார்த்தீங்கன்னா 85,000 சொல்கிறாங்க. இந்த வாரம் இது ரெண்டு மாட்டுங்கன்று தான். உங்களோட மாட்டுங்கன்று தான். நம்ம இது வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 88ங்கண்ணா 38 06 36 பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? நம்ம தாமோதர சாமின்னா மாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குண்டடம் மாட்டு சந்தைக்கு வாரம் மாடுகள் கொண்டு வந்துருவாங்க. குடிமங்கலத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 ஜோடி காளைகள், 1.5 வருட காளைகள். இது வேணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தாமோதரனை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க தான் வாரம் மாட்டு சந்தைக்கு மாடுகள் கொண்டு வந்துருக்காங்க. இது தவிர வேறு சந்தை எங்கேங்கண்ணா போவீங்க? வேற இது அப்புறம் ஈரோடு மாடு. இதுதான் ஈரோடு. ஓகே, அது இந்த மாடு. சரி, சிந்து மாடுகள், பால் மாடு இந்த மாதிரி. ஓகே, இதுக்கெல்லாம் தான் போவாங்க. இது வேணும்னா தோட்டத்துலேயும் இருக்கு மாடுகள். தோட்டத்துலேயும் மாடுகள் வச்சுருக்காங்க. வேணும்னா இவரை இந்த அண்ணாவோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி போய்க்கோங்க. ஃபார்முக்கு ஏதாச்சும் பேர் இருக்காங்கன்னா ஃபார்ம் பேர் வச்சுருக்கீங்களா? தோட்டத்தில் அப்படியே வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சிந்து மாடு அதிகமாக இருக்குது. இது கண்ணு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, சிந்து மாடுகள் தான் அதிக அளவில் இருக்குமாமா. நாட்டு மாடுகள் அப்படின்றது கம்மியாக தான் கொண்டு வருவாங்க. ஆனால் நாட்டு மாடுகள் வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம் இல்லைங்களா? நாட்டு மாடுகள் வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. வேணுங்கிறாங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மணப்பாறையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்டு மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஜம்ப் பண்ணுது! நல்ல அழகிய நாட்டு மாடுகள் மூலம். இந்த காரி, இது காரிங்களா காராம்பஸ்? காரி. இது காளைங்களா கெடாரிங்களா? கெடாரி. காரி கெடாரி கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. இது விலை என்ன சொல்லுதுங்க? இது 27 சொல்லுது. 27,000 சொல்லக்கூடிய காரி கெடாரி கண்ணு. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்க? 1 வருஷத்துக்கு கண்ணு. ஓகே பாருங்க, 1 வருஷத்துக்கு கண்ணு ஜம்முன்னு இருக்குது. காரி 27,000 சொல்றாங்க. 27,000 சொல்லக்கூடிய அழகிய காரி. இந்த மயிலைங்க எத்தனை மாசத்துக்கு கண்ணு? 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்து மயிலா? அது காளைங்களா கெடாரிங்க? காளை. அது என்ன வேலை சொல்லுதுங்க? 28 27 அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த குட்டி காளைங்க 17. இது காலக்கண்ணு தான். 16னா கொடுத்துடலாம். 16,000 ரூபாய்னா ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கெடாரிங்களா? ஓ, நாட்டு கெடாரிங்க. அது கெடாரி கண்ணு வெறும் 16,000 தான் சொல்கிறாங்க. இது எத்தனை மாதம் இருக்குங்க? 6 மாதம் இருக்கும். 6 மாதத்து கெடாரி. அது போக ஒரு காரி கெடாரி, ஒரு மயிலக்காளை. இது 3மே வந்து மணப்புறம் இந்த மணப்பாறையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பேருங்க? கார்த்தி. வாரம் கொண்டு வந்துடுவீங்களா? மணப்பாறை சந்தை இங்கே வந்துடுவீங்க. வேறு எங்கே போவீங்க சந்தைக்கு? பொள்ளாச்சி எல்லாமே போவீங்க. ஓகே. கார்த்தி நம்ம பேர். அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 93 42 54 31 48. கார்த்தி மணப்பாறையிலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே. ஹெச் கார்த்தி. புரியல? ஹெச் கார்த்தி ஸ்கெட்சா? ஸ்கெட்ச் போட்டு அடிப்பாரா? ஸ்கெட்ச் கார்த்தி அவர் அப்படி சொல்கிறாரு. அதாவது 3 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க மாட்டு சந்தைக்கு. மணப்பாறையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. விலை ரொம்ப கம்மியாக தான் எனக்கு தெரியுது. இன்னும் பேசுனீங்க அப்படின்னா நல்லபடியாக வாங்கிக்கலாம். ஒரு காரி கடாரி வெறும் 27,000 தான் சொல்கிறாங்க. வேணுங்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் நான் மேலே கொடுக்குறேன். அப்படி ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னாலும் அவர் இப்போ சொன்னார், அதை அப்படியே நோட் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த நாட்டு மாடு பாருங்க 55,000 சொல்றாங்க. நான் எங்க இருந்து கொண்டு வந்திருக்கேன்? வெள்ளவேலுங்களா? நம்மளுதா மாடு? இல்லை, அவர் மூஞ்சி திருப்பிட்டு போறாரு. உங்களுதாண்ணா? போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் அந்த அண்ணா இளநீ கடை கொண்டு வரல, இன்னைக்கு கொண்டு வந்துட்டார். வணக்கம்ண்ணா. பார்த்து எடுத்துங்க. ஜிபே இருக்கா இல்லையா? அப்புறம்ண்ணா பே பண்ணிக்கலாமா இல்லையா? எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். குண்டடம் மாட்டு சந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செனையூசி போட்டிருக்கு. அப்படியே டீட்டெயில் கேட்கலாம். நான் இந்த வெள்ளை சட்டை, இது மாட்டோட டீட்டெயில் அப்படியே சொல்லுங்க. இது எத்தனை வருஷத்து மாடு? இது வந்து இன்னும் பல்லு போடல. இன்னும் பல்லு போடல. ஊசி போட்டு 1.5 மாசம் ஆச்சு. ஊசி போட்டு 1.5 மாசம் ஆச்சு. பல்லு போடல. இது 2 மாசம் ஆச்சு. ஊசி போட்டு 2 மாசம் ஆச்சு. ஆனா என்னன்னு தெரியல சார். இன்னும் சென்னையில செக் பண்ணல. இது எதுவும் இல்லை. ஓகே ஓகே. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? கருப்பு என்ன சொல்லுது? 65 ரூபா சொன்னாங்கண்ணா. சரி, ரெண்டு சேர்ந்து 65 ரூபா சொல்றீங்க. ஓகே. வாரம் மாடுகள் கொண்டு வந்துருவீங்களா எப்படி? தோட்டத்து மாடுகள். ஓகே ஓகே. தோட்டத்து மாடுகள் தான். இது வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 99 521 0 5155. நம்ம பேருங்கண்ணா? சீனு. எங்க இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? காங்கேயம் பக்கத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க சீனு அண்ணா. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் மேலேயே கொடுக்குறேன். இந்த மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 2 சிந்து மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. குண்டடம் மாட்டு சந்தைங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம். இந்த வாரம் நீங்கள் எத்தனை மாடுகள்னா கொண்டு வந்திருக்கீங்க? ஆனால் இந்த வாரம் 5 மாடு. 5 மாடுகள் கொண்டாந்துங்கண்ணா. எங்க இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? மூலக்கடைங்கண்ணா, சிலுக்கநாயக்கம்பட்டி. மூலக்கடை சிலுக்கநாயக்கம்பட்டி. அது எந்த இடத்துலங்கண்ணா இருக்கு மூலக்கடை? மூலனூரிலிருந்து தெற்கே தாராபுரம் டு மூலனூர் அந்த ரோட்லிங்களா? தாராபுரம் டு பல்லவட்டி ரோடு. ஓகே. மார்க்கம்பட்டிக்கு பக்கத்தில். ஓகே ரைட்டுங்கண்ணா. இந்த வாரம் 5 மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க. 5 மாடு. இப்போ எத்தனை மாடுகள் சேல்ஸ் ஆயிருக்கு? எத்தனை மாடுகள்? நம்ம 5 மாடு கொடுத்துட்டோம்னா 2 மாடு வாங்கியிருக்க மாடு விற்பனைக்கு. 5 மாடுகள் சேல்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ 2 மாடுகள் வாங்கியிருக்கோம். ஓகே, விற்பனைக்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்கண்ணா. அப்படியே அந்த மாடுகளை பார்த்துடலாங்களா? என்ன பாருங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ முதல் மாடு அப்படியே காட்டுங்கண்ணா. இந்த செவல மாடு வாங்கியிருக்கோம். முதல் மாடு இந்த செவல மாடு. இந்த செவல மாடு எத்தனை நீத்துங்கன்னா? ஆனால் இது புதுவாயிங்கண்ணா. புதுவாயிங்கன்னா எத்தனை ஈத்து? இப்போ முறை ஈத்துங்களா? ஈத்து வந்து 5 ஈத்து இருக்கும். நம்மளுக்கு கரெக்டாக தெரியல இல்லைங்களா? வாங்கினதுனால தெரியல. ஓகே. நாங்கள் பல்லு தான் கணக்கு. அதுதான் வயசா இது. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பல்லு புதுவாயுது, பல்லு சேர்ந்து திரும்ப புதுசாக முளைக்குது இல்லைங்களா? ஓகே.
இப்போ இது பால் கறவையில் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்டு இருக்குது இது கறவை இது ஒரு 5 கறக்குங்க. 5 கறக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. தீவனம் போடுறத பொறுத்து சேர்த்தி கறக்கும். தீவனம் கொடுக்கறத பொறுத்து சேர்த்தி கறக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இந்த மாடு என்ன விலைன்னா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குதுங்கண்ணா? ஆனால் இது 35 ரூபா வரும். 35 ரூபா வருங்க. முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பீங்களா எப்படிங்கண்ணா? அனுசரிச்சு கொடுப்போம். அனுசரித்து கொடுப்பீங்க. அதெல்லாம் ஓகேங்கண்ணா. இதை தவிர வேறு மாடுகள் நம்மகிட்ட என்னங்கண்ணா இருக்கு? வேற இது இப்போதைக்கு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்குங்க. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி இதுவும் சேல்ஸ்க்கு இருக்குது இப்போ. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இந்த இது எத்தனை மாதத்துக்கு சட்டை? காரி சட்டைங்க. ஆமா. ஓகேங்கண்ணா. சரிங்க. இந்த விலை 22 ரூபா வருது. 22 ரூபா வருது. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? இது ஒரு 8 மாசம். 8 மாத கண்ணு. 8 மாசம். 8 மாத கண்ணு 22 ரூபா சொல்கிறீங்களா? 22 ரூபா சொல்கிறாங்க. ஓகே. இது இப்போ வாங்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. சிலுக்குநாயக்கி. ஓகேங்க. 97 97ங்கண்ணா. 89 89 36 36 96 97 96 97. பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? ராஜ். ராஜ். ம். ராஜ் அண்ணா வந்து சிலுக்கு நாயக்கன் பட்டி இல்லைங்களா? ஆமாங்க. அங்கேருந்து 2 மாடுகள் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஒரு செவலை சிந்து மாடு ஒன்று, அதுபோக ஒரு கருப்பு சட்டை கண் ஒன்று. இது வேணும்னா இந்த காண்டாக்ட் நம்பர் மேலேயே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றிங்கண்ணா. என்ன பார்த்தீங்க அப்படின்னா குண்டடம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு வாரம் வந்துருவீங்க. ஆனால் வேறு எந்தெந்த சந்தைக்குங்கண்ணா போயிட்டுருக்கீங்க? குண்டடம் திருப்பூர் இந்த 2 சந்தைக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் மாடு வாங்கி கொடுக்குற வியாபாரி இல்லைங்களா? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த செம்பூத்துக்காரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது என்ன விலைக்குங்கண்ணா வாங்கி கொடுத்துருக்கீங்க? 17ங்க. இது கெடாரி கண்ணுங்களா கால கண்ணுங்க? கெடாரி கண்ணுங்க. இன்னும் எத்தனை மாதத்துலங்கண்ணா பருவத்துக்கு போகுது? 2-3 மாதம். 2-3 மாதத்தில் பருவத்தை சேர்த்திக்கலாம். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இது என்ன விலைக்குங்கண்ணா வாங்கி கொடுத்துருக்கீங்க? 17. இந்த மாதிரி கம்மியான விலையில வேணும் அப்படின்னா நம்ம வாங்கி கொடுப்போம். ஓகேங்கண்ணா. இப்போ இவர் எந்த ஊருக்காரருங்கண்ணா? கீரனூர். கீரனூர்னா உங்களுக்கு ரேட்டெல்லாம் அட்ஜஸ்டபுளாக இருக்குதாங்கண்ணா எப்படிங்க? அண்ணா வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா இருக்குது? ஓகேங்க. நம்மகிட்ட இது தவிர மாடுகள் இருக்காங்கன்னா எப்படிங்க? இருக்குதுங்க. சிந்து மாடன். அது எப்படிங்க கறவையோடு இருக்குதுங்களா எப்படிங்க? கறவை கறந்துட்டு இருக்குது. இதை இப்போ வாங்கி வளர்த்து இதை கறவைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கீங்களா? நம்பர் சொல்லிடுங்க. சரி. ஓகே. இந்த அண்ணாவுக்கு தான் வந்து அண்ணா வாங்கி கொடுத்துருக்காரு. இது மாதிரி உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படின்னா குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நம்ம பேருங்கண்ணா சுப்பிரமணி. இங்கே குண்டடத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? இங்கே சந்தைக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஓகே. உங்களை தொடர்பு கொண்டுறதுக்கு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்து சொல்லுங்களேன். அண்ணா வந்து ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஃபோனு எங்கேங்கண்ணா இருக்குது? ஃபோனு வீட்டு சம்சார் தேட்டர் இருக்குங்களா? எதுங்கண்ணா? மேல் நம்பர் விஜயலட்சுமி. ஓகே. 91 59 18 97 09. அதுதான் இந்த அண்ணாவுடைய நம்பர். அண்ணா கிட்ட கையில் ஃபோன் இல்லை, வீட்டில் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே கூப்பிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா அண்ணா அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்குவாங்க. எங்கேயாச்சும் நிற்க சொன்னீங்கனாலும் அங்கே வந்து வெயிட் பண்ணுவார். வேணும்னா நீங்கள் வந்து இந்த அண்ணாவை தொடர்பு கொண்டு மாடுகள் வாங்கணும், நல்ல முடியாக பிடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ தொடர்பு கொள்ளுங்க. அண்ணா நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ஓகே கைஸ், நம்ம வந்து சந்தையில் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகும்போது சந்தை கேட்டு வழியாக போகிறோம். உணவுப் பொருட்கள் விற்கக்கூடிய சந்தை கேட்டு வழியாக வெளியில் போகிறோம். நாட்டு மாடுகள் தான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம். கடைசியில் 2 மாடுகள் மட்டும் சிந்து மாடுகள் எடுத்துருக்கு. மற்றபடி எல்லாமே நாட்டு மாடுகள் தான். ஓகேங்க, மீண்டும் நல்லதொரு காணொளியில் பழையகோட்டை நாட்டு மாட்டு தவணையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம் பிரீட். நன்றி, வணக்கம் மக்களே.